எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோல பார்த்தீங்கன்னா, ஒரு அழகான லாகின் அப்புறம் வந்து ஒரு சைன் அப் ஃபார்ம், அதாவது ரெஜிஸ்டர் ஃபார்ம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ ஃபுல்லா பாருங்க, அப்பதான் புரியும். ஊடால இருந்து பார்த்தீங்கன்னா எதுவும் புரியாது. ஸோ அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப ஈஸி தான். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ நான் ஒரு ஃபோல்டர் வச்சிருக்கேன். அதில் வந்து 2 ஃபைல் வந்து நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஒன்று பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஃபோல்டர் வந்து ஓப்பன் பண்ணி index.htmlனு ஒன்றும் style.cssன்னு சொல்லி 2 ஃபைல் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் அந்த இம்போர்ட்னு சொல்லி கூகுள் ஃபாண்ட்லாம் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து அந்த ஆச்சரியக்கூடிய அமைக்கி என்ட்ரு போட்டாலே போதும், இந்த இது எல்லாமே வந்துடும். நான் வந்து இந்த ஸ்டைல் ஃபைலை வந்து என்னோட இதில் வந்து லிங்க் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஃபாண்டாசம் லிங்க் வந்து இதில் வந்து லிங்க் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அது என்னன்னு காமிக்கிறேன். இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ஃபாண்டாசமோட லிங்க்கு. நான் இதை வந்து கீழே வந்து டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் நீங்களும் ஒருக்கா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ நான் வந்து ஒரு டிவிஷன் வந்து பிரிச்சுக்கிறேன். அதுக்கு வந்து கண்டெய்னர் அப்படின்னு சொல்லி நேம் வச்சுக்கிறேன். இந்த கண்டெய்னருக்குள்ளே தான் நம்ம எல்லாமே போட போகிறோம். ஸோ அதனால் இன்னொரு கிளாஸ் வந்து நான் வந்து கிரியேட் பண்ணுறேன், ஃபார்ம் கண்டெய்னர் அப்படின்னு சொல்கிறேன். இல்லைன்னா சைன் அப் கண்டெய்னர் அப்படின்னு சொல்லி ஒரு கிளாஸ் வந்து போட்டுக்கிறேன். அதாவது ஒரு கண்டெய்னர் பெருசாக கிரியேட் பண்ணுறோம், அதுக்குள்ளே வந்து நான் வந்து சைன் அப் கண்டெய்னர்னு சொல்லி பிரிச்சுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஃபார்ம் வந்து கிரியேட் பண்ணுறேன். அதோட ஆக்ஷன் வந்து ஹேஷ்னு போட்டிருக்கேன். அதாவது எந்த இதுக்கும் லிங்க் ஆகக்கூடாது, இதுலேயே வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு H1ல வந்து கிரியேட் அக்கௌண்ட் போட்டிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே அது அழகா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியா ஐக்கான்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதாவது இந்த ஃபேஸ்புக்கு அந்த மாதிரி, அது வந்து நான் வந்து லிங்க் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு வந்து ஒரு டிவிஷன் வந்து சோசியல் கண்டெய்னர் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். ஸோ ஆங்கர் டேக்கை யூஸ் பண்ணி கிளாஸ் நேம் வந்து நான் வந்து சோசியல்னே வச்சுக்கிறேன். ஸோ சோசியல் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஆங்கர் டேக் கிரியேட் பண்ணிக்கிறேன். இதில் தான் நான் அந்த ஃபாண்டாசம் வந்து லிங்க் பண்ண போகிறேன். ஸோ ஃபாண்டாசம் லிங்க் வந்து எப்படின்னு சொல்கிறேன். இப்போது வந்து எக்ஸாம்பிளுக்கு கிளாஸ் FA ஃபேஸ்புக் F அப்படின்னு போடுறேன். இப்போ ரன் பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த ஃபேஸ்புக்கோட சைன் வந்து எனக்கு வந்து டிஸ்பிளே ஆகுது. ஸோ ஃபாண்டாசம் எப்படின்னா, கூகுளில் போய் ஃபாண்டாசம்னு சர்ச் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இந்த சர்ச் ஐக்கானில் போயிட்டு ஃபேஸ்புக் அப்படின்னு சொல்லி நான் வந்து கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 12 ரிசல்ட் வந்து காமிக்குது. ஸோ நான் ஃபஸ்ட்டு இதை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, கிளாஸ் FAB FA ஃபேஸ்புக், இதுதான் இங்கே வந்து டிஸ்பிளே ஆகுது. ஸோ அது மாதிரி நான் வந்து இன்னும் 2 சோசியல் லிங்க் வந்து லிங்க் பண்ணிக்கிறேன். செகண்டுக்கு வந்து நான் வந்து கூகுள் ப்ளஸ் அதை வந்து நான் வந்து லிங்க் பண்ணிக்கிறேன். ஸோ அதோட நேம் வந்து கூகுள் ப்ளஸ். இது வந்து நீங்கள் வந்து ஃபாண்டாசமில் போய் சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. அது மாதிரி லிங்க்டின்னுக்கும் அதோட நேம் வந்து போட்டிருக்கேன். இப்போ ரன் பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக், கூகுள் ப்ளஸ், அப்புறம் லிங்க்டின், மூணுமே வந்து எனக்கு வந்து லிங்க் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஸ்பேனில் வந்து இதில் க்ரியேட் பண்ணுங்கள், இல்லைன்னா என்ன சொல்ல, யூஸ் யுவர் மெயில் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லி சும்மா ஒரு சிங்கிள் லைன் வந்து கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்புட் வந்து நம்ம வாங்கணும். அதாவது பாக்ஸ் என்னது யூசர் நேம், இமெயில், பாஸ்வேர்டு அந்த மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா. அதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து இன்புட், டைப் வந்து டெக்ஸ்ட்டு, பிளேஸ் ஹோல்டர்னால் அந்த டப்பாக்குள்ளே வந்து எம்டியாக ஏதாவது டிஸ்பிளே ஆகணும், அதுக்காக நேம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன். ரெண்டாவதுக்கு வந்து இமெயில் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். பிளேஸ் ஹோல்டர்னால் அந்த டப்பாக்குள்ளே வந்து இமெயில் அப்படின்னு தெரியுற மாதிரி இருக்கணும். தேர்டுக்கு வந்து பாஸ்வேர்டு வந்து கொடுத்துக்கிறேன். அதுக்கு வந்து பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லி தெரியுற மாதிரி நான் வந்து வச்சுக்கிறேன். இப்போ ரன் பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்கன்னா 3 இது தெரியுது. அந்த பாக்ஸுக்குள்ளே வந்து நேம், இமெயில், பாஸ்வேர்டுன்னு தெரியுது பார்த்தீங்களா. அதுக்கு தான் அந்த பிளேஸ் ஹோல்டர்னு யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து ஒரு பட்டன் வந்து சும்மா சைன் அப் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டன் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா சைன் அப் பட்டனும் கிரியேட் ஆயிடுச்சு. இப்போது ஸ்டைல் வந்து பார்க்கலாம். ஒவ்வொரு இதுக்காக எப்படி எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். இந்த லிங்க் வந்து நான் கீழே கொடுத்துருக்கேன், போய் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. அது வந்து கூகுள் ஃபாண்ட்ஸ். ஸோ ஸ்டாரில் போயிட்டு நான் மார்ஜின் 0, பேடிங் 0, பாக்ஸ் சைஸிங் வந்து பார்டர் பாக்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். அதாவது எனக்கு டிஃபால்ட்டாக உள்ள மார்ஜின் பேடிங் எதுவும் வேணாம் அப்படின்னு. பார்த்தீங்கன்னா மார்ஜின் பேடிங் இருக்குது. இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன், பார்த்தீங்கன்னா மார்ஜின் பேடிங் எல்லாமே போயிடுச்சு. நெக்ஸ்ட் பாடி பார்க்கலாம். அதாவது நான் ஒவ்வொரு இதாக வரேன். ஃபர்ஸ்ட் வந்து பாடியிலேருந்து ஸ்டைல் பண்ணுறேன். ஸோ பாடிக்கு வந்து பேக்ரவுண்ட் கலர் வந்து ஒரு கிரே கலரில் கொடுக்குறேன். ஸோ அதனால் F6, F5, F7 அப்படின்னு சொல்லி ஒரு கிரே கலரில் கொடுப்பேன். பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் வந்து எனக்கு மாறிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து டிஸ்பிளே வந்து ஃப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர் அப்படின்னா ஹரிசாண்டலாக உங்களுக்கு வந்து சென்டர் ஆகும். பார்த்தீங்கன்னா
சென்டர் ஆயிடுச்சு எக்ஸ் ஆக்சிஸில். நெக்ஸ்ட் அலைன் ஐட்டம்ஸ் சென்டர்னு கொடுக்குறேன். அதாவது இது வந்து வெர்டிக்கல் ஒய் டைரக்ஷனில் சென்டர் ஆகணும். ஆனால் எனக்கு ஆகலை. ஏன்னு சொன்னால் நான் வந்து ஹைட் வந்து கொடுக்கல. இவ்வளோ ஹைட்டில் வந்து எனக்கு சென்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கல. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் ஃபேமிலி வந்து கொடுத்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் ஃபேமிலி வந்து மாறிடுச்சு அந்த ஃபாண்ட் எல்லாமே. நெக்ஸ்ட் ஹைட் வந்து கொடுக்குறேன். இப்போது 100 VH அப்படின்னா உங்கள் ஃபுல் டிஸ்பிளேயோட ஹைட். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு கரெக்டாக சென்டரில் வந்து டிஸ்பிளே ஆகுது. நெக்ஸ்ட் கொஞ்சம் மார்ஜின் வந்து விட்டுக்கிறேன். 0 ஆட்டோ அப்படின்னா சென்டரை வந்து கொண்டு வரதற்காக. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கண்டெய்னருக்கு வந்து ஸ்டைல் பண்ணலாம். இந்த கண்டெய்னர் தான் ஃபுல்லாக வந்து ஒரு பெரிய பாக்ஸ் மாதிரி கொண்டு வரும். ஸோ அந்த கண்டெய்னருக்கு வந்து நான் ஒயிட் கலர்லேயே வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் பார்டர் ரேடியஸ் வந்து ஒரு 10 பிக்சல், அதாவது ரவுண்டட் கார்னராக இருக்கணும் அப்படிங்கிறக்காக. இப்போ ரன் பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்கன்னா இதுதான் என்னோட கண்டெய்னர். நெக்ஸ்ட் வித் வந்து கொஞ்சம் கொடுத்துக்கிறேன். ஒரு 768 பிக்சல் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த வித்து. அப்புறம் கொஞ்சம் ஹைட் வந்து கொடுத்துக்கிறேன். அதுக்கு முன்னாடி மேக்ஸிமம் வித் வந்து 100% இருக்கணும். அதே மாதிரி மினிமம் ஹைட் வந்து 480 பிக்சலாவது இருக்கணும். பார்த்தீங்கன்னா ஹைட்டும் வித்தும் வந்து சேர்ந்து எனக்கு வந்து கண்டெய்னர் வந்து டிஸ்பிளே ஆகுது. நெக்ஸ்ட் பொசிஷன் வந்து ரிலேட்டிவ்னு கொடுத்துக்கிறேன். ஏன்னா இது மேலே தான் நம்ம அந்த ஸ்லைடர் மாதிரி வைக்க போகிறோம். அதனால பொசிஷன் வந்து ரிலேட்டிவ். ஓவர்ஃப்ளோ ஹிடன் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஓவர்ஃப்ளோ ஹிடன்னா இந்த பாக்ஸை விட்டு வெளியே போனாலும் எனக்கு எந்த லெட்டரும் வந்து வெளியே தெரியக்கூடாது. அதுக்காக ஓவர்ஃப்ளோ ஹிடன் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் பாக்ஸ் ஷேடோ கொடுக்கேன். அப்போது கொஞ்சம் லுக்காக தெரியும். 0 பிக்சல் ஹரிசாண்டல், 14 பிக்சல் வெர்டிகல், 28 பிக்சல் பிளரில் பிளாக் கலரில் கொஞ்சம் ஒப்பாசிட்டி வந்து குறைச்சிருக்கேன். நெக்ஸ்ட் கமா போட்டு இன்னும் கொஞ்சம் டார்க் ஆக்கணும் அப்படிங்கிறதுக்காக 0 பிக்சல் ஹரிசாண்டல், 10 பிக்சல் வெர்டிகல், 10 பிக்சல் பிளரில் RGBA வேல்யூ கொடுத்து 0.22 ஒப்பாசிட்டியில் வந்து பாக்ஸ் ஷேடோ வந்து கொடுத்துருக்கேன். இப்போ பாக்ஸ் ஷேடோ வந்து நல்லா தெரிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்ம் கண்டெய்னர் அதுக்கு வந்து ஸ்டைல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ ஸ்டைலில் போயிட்டு அதோட கிளாஸ் நேமை கால் பண்ணிக்கிறேன். பொசிஷன் பார்த்தீங்கன்னா அப்சல்யூட். ஏன்னா இது மேலே தான் அந்த கீழே உள்ள அந்த பாக்ஸ் மேலே தான் நான் வந்து இந்த பாக்ஸ் வந்து ஒட்ட போகிறேன். ஸோ டாப்பில் வந்து 0 மேலேயே இருக்கணும் அப்படிங்கிறக்காக. ஹைட் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஹைட் வேணும். அந்த கண்டெய்னரோட ஃபுல் ஹைட்டும் எனக்கு வந்து எடுத்துக்கிடணும் அப்படிங்கிறதுக்காக வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த சைன் அப் கண்டெய்னருக்கும் நான் வந்து CSS வந்து ரைட் பண்ணுறேன். அதாவது ஸ்டைலிங் வந்து கொடுக்குறேன். லெஃப்ட் வந்து 0 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். அதாவது லெஃப்ட் சைடு வந்து ஒட்டிக்கிடும். நெக்ஸ்ட் வித்து வந்து 50%, அதாவது பாதிக்கு பாதி அப்படிங்கிற மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாதி இந்த சைடும், அந்த பாதி அந்த சைடும் அப்படின்னு போயிடும். நெக்ஸ்ட்டு Z இண்டெக்ஸ் வந்து 1 கொடுத்தேன். Z இண்டெக்ஸ்னால் வரிசையாக முன்னாடி இருக்கும் பார்த்தீங்கன்னா அடுக்கு மாதிரி 1 by 1 முன்னாடி இருக்கிறதுக்காக Z இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் இந்த ஃபார்முக்கு வந்து CSS எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். ஸோ ஃபார்ம் டேக்கை வந்து கால் பண்ணி போட்டிருக்கேன். ஃபார்மோட பேக்ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒயிட்டாகவே இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒயிட் வச்சுக்கிறேன். டிஸ்பிளே வந்து ஃப்ளெக்ஸ்ன்னு கொடுத்துக்கிறேன். எல்லாமே எனக்கு வந்து சென்டராக வரணும் அப்படிங்கிறதுக்காக அலைன் ஐட்டம்ஸ், அதாவது வெர்டிக்கலாக சென்டராக வரணும் அப்படிங்கிறதுக்காக கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஃபை கண்டனும் சென்டர்னு கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஓவர்ஃப்ளோ ஹிடன் ஆகலை பார்த்தீங்களா, அதாவது உள்ளுக்குள்ளே மறைஞ்சிருச்சு. இதுக்கு தான் அந்த ஓவர்ஃப்ளோ ஹிடன் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் காலம், அதாவது 1 by 1 வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா அழகாக வந்து 1 by 1 வந்துருச்சு. இதுக்காண்டி தான் ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் வந்து காலம் கொடுத்துருப்பாங்க. பேடிங் வந்து ஒரு 0 வந்து டாப் அண்ட் பாட்டமும் 50 பிக்சல் லெஃப்ட் அண்ட் ரைட்டும் கொடுத்துக்கிறேன். ஹைட் வந்து 100% ஃபுல் ஹைட்டும் எனக்கு வந்து எடுத்துக்கணும். பார்த்தீங்கன்னா எனக்கு அழகாக சென்டரில் வந்து உட்காந்துருச்சு. நெக்ஸ்ட் டெக்ஸ்ட் அலைன் சென்டர், எல்லாமே சென்டரில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொடுத்துருக்கேன். பார்த்தீங்கன்னா எல்லாமே எனக்கு வந்து சென்டராக வந்து உட்காந்துக்கிடுச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த H1 டேக்குக்கு வந்து ஸ்டைல் பண்ணலாம். ஸோ H1 டேக் வந்து கால் பண்ணியிருக்கேன். அதோட ஃபாண்ட் சைஸை வந்து ஃபாண்ட் வெயிட் வந்து போல்டுன்னு வச்சுக்கிறேன். அப்புறம் மார்ஜின் வந்து 0 அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா போல்ட் ஆயிடுச்சு. மார்ஜின் வந்து எந்த இதுவுமே எனக்கு வந்து சேஞ்ச் ஆகலை. நெக்ஸ்ட் என்ன இருக்குது, சோசியல் கண்டெய்னர் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துருக்கோம். அதாவது அந்த ஐகான்ஸ் அதுக்கு வந்து பார்க்கலாம். ஸோ சோசியல் கண்டெய்னரோட மார்ஜின் வந்து 20 பிக்சல் டாப் அண்ட் பாட்டம் இருக்கணும். பார்த்தீங்கன்னா கேப் ஆயிடுச்சு எனக்கு. பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மார்ஜின் விட்டு தள்ளி நிற்கி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஆங்கர் டேக் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது அந்த லிங்க்கு, அதாவது அந்த ஐகான், அதுக்கு வந்து எப்படி பண்ணலாம் பார்க்கலாம்.
ஸோ சோசியல் கண்டெய்னரில் உள்ள அந்த ஆங்கர் டேக்கை வந்து கால் பண்ணியிருக்கேன். ஸோ பார்டர் வந்து ஒரு 1 பிக்சல் சாலிட் கிரே வந்து கொடுத்துக்கிறேன். ரன் பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி வந்திருக்கு கட்டமாக. எனக்கு வந்து ரவுண்ட் ஷேப்பில் வேணும், அதனால் பார்டர் ரேடியஸ் 50% அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரவுண்டாக வந்துருச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே வந்து இன்லைன் ஃப்ளெக்ஸ்ன்னு கொடுத்துக்கிறேன். அதாவது ஒரே லைனில் வந்து எனக்கு வந்து டிஸ்பிளே ஆகணும் அப்படிங்கிறக்காக இன்லைன் ஃப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டரில் வந்து எனக்கு வந்து எல்லாமே இருக்கணும் அப்படிங்கிறக்காக கொடுத்துருக்கேன். அப்புறம் அலைன் ஐட்டம்ஸ், அதாவது வெர்டிக்கலாகவும் எனக்கு வந்து சென்டரில் இருக்கணும் அப்படின்னு போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் மார்ஜின் வந்து கொஞ்சம் கொடுத்துக்கிறேன். ஒரு 0 பிக்சல் டாப் அண்ட் பாட்டம், 5 பிக்சல் லெஃப்ட் அண்ட் ரைட். பார்த்தீங்கன்னா லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து கொஞ்சம் தள்ளி போச்சு. நெக்ஸ்ட் ஹைட்டு வித்து வந்து கொடுத்துக்கிறேன் ஒரு 40 பிக்சல். அதோட சைஸ் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அழகாக எனக்கு வந்து ரவுண்டாக சூப்பராக தெரியுது. பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒரு அண்டர்லைன் மாதிரி இருக்குது அந்த கூகுள் ப்ளஸ்ஸு, அப்புறம் வந்து லிங்க்டின் அது கீழேலாம். ஸோ அதனால் அந்த ஆங்கர் டேக்கில் கலர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்ன சொல்ல கிரேஸ் கலராக வந்து நான் வந்து கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஃபாண்ட்டு சைஸ் வந்து ஒரு 14 பிக்சல் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட் டெக்கரேஷன் நன் அப்படின்னு கொடுத்தாலே அந்த அண்டர்லைன் எல்லாமே போயிடும். பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு அழகாக டிஸ்பிளே ஆகுது. கொஞ்சம் வந்து மார்ஜின் வந்து கொடுத்துக்கிறேன் ஒரு 15 பிக்சல், அப்புறம் 0 அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஏற்கனவே எனக்கு மார்ஜின்லாம் எடுத்துருச்சு, அதனால் நம்மளுக்கு வந்து எந்த சேஞ்சஸும் தெரியல. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பேனுக்கு வந்து ஸ்டைலிங் பார்க்கலாம். ஸோ ஸ்பேனை வந்து கால் பண்ணியிருக்கேன். அதோட ஃபாண்ட் சைஸை நம்ம வந்து மாற்றிக்கலாம். ஸோ ஃபாண்ட் சைஸ் 12 பிக்சல் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா சின்னதாக போயிடுச்சு. டிஃபால்ட்டாக உள்ள சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 16. ஸோ நான் வந்து 12 மாற்றிருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்புட்டுக்கு வந்து நம்ம வந்து சேஞ்சஸ் பண்ணலாம். ஸோ இன்புட்டை வந்து கால் பண்ணியிருக்கேன். அதோட பேக்ரவுண்ட் கலர் வந்து இஇஇ அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். கொஞ்சம் ஒரு கிரேஸ் கலராக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொடுத்துருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா பார்டர் வந்து நன் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். அதாவது எனக்கு பார்டரே வேண்டாம். பார்த்தீங்கன்னா மொட்டைக்கட்டையாக நிற்கிற மாதிரி தெரியுது, ஒன்றுமே இல்லாமல் பார்டர் அவுட்லைன் எதுவுமே இல்லாமல் அப்படி இருக்கு. டெக்ஸ்ட் டெக்கரேஷனும் நன் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். வித்து வந்து ஃபுல்லாக இருக்கணும், அதனால் 100%. பார்த்தீங்கன்னா வித்து வந்து எனக்கு ஃபுல்லாக வந்து அகலமாயிருச்சு. அதுக்கப்புறம் அந்த பட்டனுக்கு வந்து நம்ம ஸ்டைலிங் பண்ணலாம். ஸோ பட்டன் அதை வந்து நான் கால் பண்ணியிருக்கேன். பட்டனுக்கு வந்து பார்டர் ரேடியஸ் 20 பிக்சல்னு கொடுத்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரவுண்டட் பட்டனாக மாறிடுச்சு. நெக்ஸ்ட் கொஞ்சம் பார்டர் வந்து 1 பிக்சல் சாலிட் ஒரு கலர் வந்து கொடுக்குறேன், ஒரு ரெட் கலரில் இருக்க மாதிரி. ஸோ FF4B2B அப்படின்னு சொல்லி ஒரு கலர் வந்து கொடுத்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த பார்டர் வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் பேக்ரவுண்ட் கலரும் அதே கலராக வந்து நான் வச்சுக்கிறேன். அதே ரெட்டை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போது ரன் பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்கன்னா அந்த பட்டனே அப்படியே சிவப்பாக வந்து நல்லா மாறிடுச்சு. அதுக்கப்புறம் கலர், அதாவது அந்த உள்ளே இருக்குது பார்த்தீங்களா பட்டனுக்குள்ளே சைன் இன் அப்படி சொல்லி, அதுக்கு வந்து ஒயிட் கலரில் நான் வந்து கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதோட சைஸ், அந்த லெட்டரோட சைஸ் வந்து 12 பிக்சல்னு வச்சுக்கிறேன். அப்புறம் ஃபாண்ட் வெயிட் வந்து போல்டு அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். கொஞ்சம் பேடிங் வந்து கொடுத்துக்கிறேன் 12 பிக்சல் டாப் அண்ட் பாட்டம், 45 பிக்சல் லெஃப்ட் அண்ட் ரைட். பார்த்தீங்கன்னா எனக்கு அழகாக பெரிய பட்டனை வந்து டிஸ்பிளே ஆகுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லெட்டர் ஸ்பேசிங், ஒவ்வொரு லெட்டருக்கும் கொஞ்சம் ஸ்பேஸ் விடலாம், அதாவது 1 பிக்சல் கேப் இருக்கணும் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். பார்த்தீங்கன்னா கேப் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்பர் கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே கேபிட்டல் லெட்டரில் மாறிடுச்சு. ஸோ பட்டனுக்கு வந்து எல்லா வேலையுமே முடிஞ்சிருச்சு. அதுக்கு முன்னாடி இன்புட்டில் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இருக்குது, அதனால் கொஞ்சம் மார்ஜின் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ மார்ஜின் வந்து 8 பிக்சல் டாப் அண்ட் பாட்டம், 0 பிக்சல் லெஃப்ட் அண்ட் ரைட். பார்த்தீங்கன்னா டாப் அண்ட் பாட்டம் வந்து எனக்கு வந்து அழகாக வந்துருச்சு. பேடிங் உள்ளுக்குள்ளே வந்து கொஞ்சம் கேப் விடணும் அப்படிங்கிறதுக்காக டாப் அண்ட் பாட்டம் 12ம் லெஃப்ட் அண்ட் ரைட் 15 கொடுத்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து நம்மளுக்கு வந்து டிசைன் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ நம்மளோட சைன் இன், அதாவது ஃபஸ்ட்டு இது வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இதே மாதிரி இன்னொரு ஃபார்ம் வந்து கிரியேட் பண்ணணும்.
அதனால் அந்த டிவிஷனை முடிச்சுட்டு இன்னொரு ஃபார்ம் கண்டெய்னர் அப்படின்னு சொல்லி கிரியேட் பண்ணிக்கிறேன். இதுக்கு வந்து சைன் இன் கண்டெய்னர் அப்படின்னு சொல்லி நேம் வச்சுக்கிறேன். அது வந்து சைன் அப் கண்டெய்னர், இது வந்து சைன் இன் கண்டெய்னர். பார்த்தீங்கன்னா அப்படியே தான் இது வந்து போட்டிருக்கேன். ஸோ இதே தான் அந்த சைடு வரணும். அதனால் அப்படியே காப்பி பண்ணிவிட்டு இதுக்குள்ளே என்னென்ன இருந்துச்சோ அப்படியே பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 2 தடவை டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த கிரியேட் அக்கௌண்ட் எடுத்துகிட்டு நான் இங்கே வந்து சைன்இன் அப்படின்னு சொல்லி ஹெட்டிங் வச்சுக்கிறேன். சோசியல் மீடியா ஐகான்ஸ்லாம் அப்படியே இருக்கட்டும். இந்த ஸ்பேன் வந்து யூஸ் யுவர் மெயில் இருக்குது பார்த்தீங்களா, அதனால் யூஸ் யுவர் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி, அதாவது நம்ம வந்து சைன்அப் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் உங்கள் நேமையும் இமெயிலையும் பாஸ்வேர்டை வச்சு சைன்இன் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறக்காக இது வந்து சொல்கிற மாதிரி. எனக்கு வந்து எதுவுமே தெரியாது. ஏன்னு சொன்னால் இதுக்கு பின்னாடி தான் நம்மளோட இந்த இப்போது ரைட் பண்ணுற கண்டென்ட் எல்லாமே ஃபஸ்ட்டு பண்ணதுக்கு பின்னாடி தான் நம்மளுக்கு வந்து மறைஞ்சிருக்கும். அதனால் எதுவும் தெரியாது. ஸோ சைன் கண்டெய்னருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு வந்து ஸ்டைல் பண்ணலாம். லெஃப்ட் 0, வித் வந்து பார்த்தீங்கன்னா அதே பாதி, அதனால் 50%. செட் இண்டெக்ஸ் வந்து 2 அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். இதுதான் அந்த சைன்இன் இப்போ நான் பண்ணதோட இது. அதாவது இப்போது செட் இண்டெக்ஸ் 2ன்னு வச்ச உடனே முன்னாடி வந்துருச்சு. அதே இது இங்கே இப்போ பார்க்கும்போது செட் இண்டெக்ஸ் 1ன்னு இருக்கும்போது பின்னாடி வந்து நம்மளுக்கு வந்து டிஸ்பிளே ஆகுது. ஸோ இதோட ஒப்பாசிட்டி வந்து 0, பின்னாடி உள்ளதை வந்து நாம் வந்து 0வாக மறைச்சிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் இதுக்கு ஒவ்வொன்றா அதே மாதிரி நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம எல்லாத்துக்குமே ஸ்டைலிங் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லைடு மாதிரி போச்சு பார்த்தீங்களா, ஒரு ரெட் கலரில். அந்த ஸ்லைடுக்காக இன்னொரு டிவிஷன், அதுக்கு வந்து ஓவர்லே அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். ஓவர்லே கண்டெய்னர். ஓவர்லேனா அது மேலே வந்து அப்படியே மூவ் ஆகிற மாதிரி, சும்மா ஓவர்லே ஆகிற மாதிரி நினச்சிக்கோங்க. ஸோ இதில் அதே மாதிரி ஓவர்லேன்னு ஒரு கிளாஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். இதுக்குள்ளே போயிட்டு நான் வந்து ஓவர்லே பேனல் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். அதாவது 2 பேனல், ஒன்று வந்து ரைட் சைடுக்கும் இன்னொன்று வந்து லெஃப்ட் சைடுக்கும். பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஓவர்லே லெஃப்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். இந்த இதில் எனக்கு என்ன வேணும்னா வெல்கம் டு எஃப்எஃப், அதாவது ஃப்ரண்ட் அண்ட் ஃபார்வர்ட். சும்மா என் நேமோ என்னோட சேனல் நேம் வந்து போடுறதுக்காக எஃப்எஃப் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து எனக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட் அதுக்குள்ளே ஒரு பேராகிராஃப் என்ன எழுதலாம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் என்ன சொல்ல சப்போர்ட் டு அவர் சேனல். சும்மா நானாக போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்ன வேணாலும் எழுதிக்கோங்க. இது எதுவுமே தெரியாது, ஏன்னா இது எல்லாமே பின்னாடி வந்து நம்மளுக்கு வந்து மறைஞ்சிருக்கு. நெக்ஸ்ட் வந்து ஒரு பட்டன் வந்து சைன்இன் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். இந்த பட்டனுக்கு வந்து ஒரு கிளாஸ் வந்து ப்ரெஸ் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன். அதாவது இந்த பட்டனை நான் கிளிக் பண்ணும்போது அந்த ஸ்லைடர் மாதிரி போச்சு பார்த்தீங்களா, அதுக்காக நான் வந்து ஒரு ஓவர்லே பேனல் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ லெஃப்ட் சைடு நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. அதே மாதிரி ரைட் சைடு வேணும் பார்த்தீங்களா, அதனால் ரைட்டுன்னு சொல்லி மாற்றிக்கிறேன். இதில் என்ன பண்ணலாம்னா சும்மா என்னோட சேனல் நேம் ஃப்ரண்ட் அண்ட் ஃபார்வர் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். இந்த சேனலில் வந்து லேர்ன் வெப் டிசைனிங் ஃப்ரம் ஹியர் இன் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லி சும்மா போட்டு வச்சுருக்கேன். இது வந்து ரைட் சைடு வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ அதே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து லைட்டாக அந்த இங்கிலீஷ் வந்து எட்டி பார்க்குது. அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த பேனல் எல்லாமே க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ இந்த பட்டனுக்கு மட்டும் நான் துண்டாக இருக்கணும் அப்படிங்கிறக்காக சும்மா ஒரு இண்டிவிஜுவலாக இருக்கணும்னு ஒரு ஐடி வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து சைன்இன், ரெண்டாவது வந்து சைன் அப் அப்படின்னு சொல்லி பட்டன் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இதுக்கு வந்து ஸ்டைலிங் பார்க்கலாம். ஸோ ஓவர்லே கண்டெய்னர் வந்து கால் பண்ணியிருக்கேன். ஓவர்லே கண்டெய்னர்னா அந்த மேலே வந்து ஸ்லைடு மாதிரி போச்சு பார்த்தீங்களா, அதுதான் அந்த ஓவர்லே கண்டெய்னர். ஸோ பொசிஷன் வந்து அப்சல்யூட், மேலே வந்து ஒட்டி இருக்கணும், சப்புன்னு ஒட்டி இருக்கணும், அதுக்காக அப்சல்யூட்டும் கொடுத்துக்கிறேன். டாப் வந்து 0 அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். லெஃப்ட்டில் 50%, அதாவது பாதியில் வந்து மேலே இருந்து இருக்கணும். வித்தும் பார்த்தீங்கன்னா 50, அதாவது பாதிக்கு பாதி தான் அந்த சைடு வந்து மூவ் ஆகணும். ஹைட் வந்து ஃபுல் ஹைட், ஓவர்ஃப்ளோ வந்து ஆகக்கூடாது, அதனால ஹிடன், அதாவது வெளியில் போகக்கூடாது. செட் இண்டெக்ஸ் வந்து 100 கொடுத்துருக்க, பார்த்தீங்கன்னா எல்லாமே வெளியில் வந்துருச்சு. நெக்ஸ்ட் ஓவர்லேக்கு வந்து ஸ்டைல் பண்ணலாம். ஸோ ஓவர்லே அப்படின்னு சொல்லி போட்டுங்க. பேக்ரவுண்ட் கலர் வந்து கொஞ்சம் அந்த ரெட்டுக்கு ஈக்குவலாக என்ன பண்ணலான்னு பார்த்தா
இப்படி ஒரு கலர் வந்து நான் வந்து கொடுத்துருக்கேன். பார்த்தீங்கன்னா ஒரு ரோஸ் கலர்லேயும் அப்புறம் ரெட் கலரும் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட் பேக்ரவுண்ட் வந்து லீனியர் கிரேடியன் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். டு ரைட் சைடு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ரைட் சைடில் வந்து என்ன கலர் போடலாம்னா ஒரு சூஸ் பண்ணி வச்சுருக்கேன். FF4B2B அப்படின்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி அந்த பட்டனுக்கு போட்டிருக்கோம் அந்த கலரும், FF416C இப்போ போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த கலரை மிக்ஸ் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்களா ஒரு லீனியர் கிரேடியன்ட் வந்து கொஞ்சம் ரைட் சைடில் கொஞ்சம் அப்படியே தெரியுற மாதிரி நம்மளுக்கு வந்து டிஸ்பிளே ஆகுது. நெக்ஸ்ட் பேக்ரவுண்ட் வந்து ரிப்பீட் ஆகக்கூடாது, அதனால் நோ ரிப்பீட் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். பேக்ரவுண்ட் சைஸ் வந்து கவர் ஃபுல்லாகவே எனக்கு வந்து கவர் ஆகிடணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். எனக்கு வந்து எதுவும் தெரியலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டோட பொசிஷன் வந்து 0 அப்படின்னு சொல்லி, அதாவது எங்கேயும் போகக்கூடாது, அந்த பொசிஷன்லேயே இருக்கணும். டாப் அண்ட் பாட்டம் 0, லெஃப்ட் அண்ட் ரைட் 0 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். கலர் வந்து எல்லாமே எனக்கு வந்து ஒயிட்டாக மாறும். இப்போ பார்த்தீங்கன்னா கலர் வந்து எல்லாமே ஒயிட்டாக மாறிடுச்சு. அதுக்கப்புறம் பொசிஷன் வந்து ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஏன்னா இதுதான் அப்படி மூவ் ஆக போகுது, அதனால ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். லெஃப்ட் வந்து -100 அப்படின்னு போட்டோடனே பார்த்தீங்கன்னா எல்லாமே காணா போயிடுச்சு. ஹைட் வந்து 100% ஃபுல்லாகவே இருக்கணும் அப்படிங்கிறத ஹைட் வந்து கொடுத்தாச்சு. வித் வந்து 200% ஃபுல்லாக வந்து, அதாவது நம்ம 2 மடங்காக போட்டிருக்கோம், அதனால் 200%ன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் டிரான்ஸ்லேட் எக்ஸ் டைரக்ஷன் வந்து ஸ்லைட் ஆகணும், மூவ் ஆகணும். ஃபஸ்ட் வந்து 0, எந்த இதுவுமே ஆகாது அப்படிங்கிறதுக்காக 0ன்னு சொல்லி வந்து முடிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஓவர்லே பேனல், அதுதான் அந்த சைடு வந்து போகிறது, அதுக்காக ஸ்டைல் பண்ணலாம். ஸோ இதோட பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா அப்சல்யூட், ஏன்னா இதுதான் மூவ் ஆக போகுது. டிஸ்பிளே வந்து ஃப்ளெக்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். அலைன் ஐட்டம்ஸ் சென்டர், அதாவது வெர்டிக்கலாக எல்லாமே சென்டராக இருக்கணும். ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர், பார்த்தீங்கன்னா ரெண்டும் பொசிஷன் அப்சல்யூட்டும் கொடுக்கும்போது இந்த கண்டென்ட் எல்லாமே மிக்ஸ் ஆகி அப்படியே கொசமசான் இருக்குது. ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் வந்து காலம் அப்படி சொல்லி கொடுத்துக்கிறேன். ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் காலம் சொன்னோடனே ஒன்று ஒன்றா பிரிஞ்சிருச்சு. பேடிங் வந்து கொடுத்துக்கிறேன். ஒரு 0 பிக்சல் டாப் அண்ட் பாட்டம், 40 பிக்சல் லெஃப்ட் அண்ட் ரைட். பார்த்தீங்கன்னா அந்த பொசிஷன் அப்சல்யூட் வேலையை வந்து காமிக்குது. டெக்ஸ்ட் அலைன் சென்டர் எல்லாமே சென்டராக வரணும். டாப் வந்து 0, ஹைட் வந்து ஃபுல் ஹைட் 100%. அப்புறம் வித்து வந்து பார்த்தீங்கன்னா 50%, பாதிக்கு பாதி அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். அடுத்தும் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்ம் வந்து டிரான்ஸ்லேட் எக்ஸ் டைரக்ஷனில் 0, எந்த இதுவுமே எனக்கு வந்து ஆகக்கூடாது இப்போதைக்கு அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். இப்போ ரன் பண்ணி கட்டுறேன், எல்லாமே ஓடி போயிடுச்சு, பாதிக்கு பாதி. இந்த சைன் இருக்கு பார்த்தீங்களா, இதுக்கு பின்னாடி தான் எல்லாமே ஒளிஞ்சு கிடக்கு. இதை தூக்கி நம்ம வந்து ரைட் சைடில் வந்து ஃபஸ்ட்டு கொண்டு வரணும். ஸோ ஓவர்லே லெஃப்ட் அதை வந்து கால் பண்ணியிருக்கேன். அதோட டிரான்ஸ்ஃபார்ம் வந்து டிரான்ஸ்லேட் எக்ஸ்ன்னு சொல்லி -20% அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா எனக்கு எந்த வித சேஞ்சஸும் தெரில. அப்புறம் இந்த H1 எல்லாமே நம்ம வந்து ஆல்ரெடி கொடுத்தாச்சு. பேராகிராஃப் எல்லாத்துக்குமே நம்ம வந்து ஃபஸ்ட்டே வந்து ஸ்டைலிங்லாம் பண்ணியாச்சு. ஸோ ஓவர்லே ரைட்டுக்கு தான் நம்ம வந்து கொடுக்கணும். ஸோ ரைட் 0 அப்படின்னு கொடுத்தோன்னே இப்போ ஆட்டோமேட்டிக்காக எல்லா கண்டனும் ரைட்டில் வந்திருக்கும். ஸோ டிரான்ஸ்லேட் எக்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா அழகாக எல்லாமே ரைட் சைடில் வந்து ஜம்முன்னு வந்து உட்காந்துக்கிடுச்சு. இப்போது நம்ம என்ன பண்ணோம்னா பட்டனுக்கு வந்து கொஞ்சம் வந்து மாற்றிக்கிறேன். ஸோ பட்டன் வந்து ஆக்டிவாக இருக்கும்போது அதோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கேல் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது முன்னாடி வருது மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு எஃபெக்ட் தெரியும். ஸோ அந்த ஸ்கேலை வந்து ஒரு 0.95 அப்படி ஒரு எப்படி சொல்ல, அப்படி விரிஞ்சு அப்படி வர்ற மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு எஃபெக்ட் தெரியும், ஸ்கேல் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இந்த பட்டனில் உள்ள அந்த ப்ரெஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ பேக்ரவுண்ட் கலர் வந்து டிரான்ஸ்பரண்ட், எனக்கு வந்து எதுவுமே ஆகக்கூடாது, அதாவது எந்த கலருமே இருக்கக்கூடாது. பார்டர் கலரும் ஒயிட்டாக வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா ஆக்டிவாக இருக்கும்போது அந்த பட்டன் வந்து நார்மலாக இப்படி இருக்கணுங்க. ஆக்டிவாக பண்ணும்போது அதை கிளிக் பண்ணும்போது அந்த ஸ்கேல் மாதிரி வந்துட்டு போகும். நெக்ஸ்ட் பேராகிராஃபுக்கு வந்து நான் வந்து ஃபாண்ட் சைஸ் வந்து ஒரு 14 பிக்சல், அப்புறம் ஃபாண்ட் வெயிட் வந்து 100 அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். லைன் ஹைட், அதாவது ஒவ்வொரு லைனுக்கும் ஹைட் வந்து 20 பிக்சல் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா அழகாக எனக்கு டிஸ்பிளே ஆகுது. நெக்ஸ்ட்டு லெட்டர் ஸ்பேசிங் வந்து கொஞ்சம் விட்டுக்கிறேன், 0.5 பிக்சல் அப்படின்னு சொல்லி விட்டுருங்க.
பார்த்தீங்கன்னா அழகாக எனக்கு வந்து கொஞ்சம் கேப் கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட் மார்ஜின் வந்து கொஞ்சம் கொடுத்துக்கிறேன். டாப் அண்ட் பாட்டமுக்கு 20 பிக்சல் டாப் அண்ட் பாட்டம், லெஃப்ட் வந்து 0. அப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எல்லாமே கொஞ்சம் வந்து கேப் விட்டு போயிடுச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம வந்து பெர்ஃபெக்டாக முடிச்சாச்சு. இந்த கண்டெய்னருக்கு வந்து ரைட்டில் பேனல் ஆக்டிவ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. இது வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும், நல்லா பாருங்கள். கொஞ்சம் ஈஸி தான், எல்லாமே ஈஸி தான், கொஞ்சம் குழப்பம், ஆனால் நல்லா பாருங்கள், கவனிங்க. ஸோ அந்த ரைட் பேனல் ஆக்டிவாக இருக்கும்போது அந்த சைன்இன் கண்டெய்னர், அதாவது இந்த இருக்குது பார்த்தீங்களா, அந்த சைன்இன் கண்டெய்னர் வந்து 100% வந்து மூவ் ஆகணும். அந்த டாட் ரைட் பேனல் ஆக்டிவ் அப்படிங்கிறத வந்து நம்ம ஜாவா ஸ்கிரிப்டில் வந்து கொடுப்போம். ஸோ அது வந்து போக போக நான் வந்து சொல்கிறேன் என்னென்னு. நெக்ஸ்ட் சைன் அப் கண்டெய்னர் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து நான் கண்டெய்னர் வந்து திரும்பியும் அதாவது கிளிக் பண்ணும்போது அந்த சைன் அப் கண்டெய்னர் வந்து மூவ் ஆகணும். அதாவது ரெண்டுமே மாறி மாறி மூவ் ஆகணுங்க அப்படின்னு நினச்சிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒப்பாசிட்டி வந்து ஒரு 1 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஏன்னா அது வந்து நம்ம 0ன்னு கொடுத்துருந்தோம். இந்த சைடு வரும்போது இது வந்து மறையணும், அந்த சைடு போகும்போது அது மறையணும். இதுதான் என்ன சொல்ல, இந்த கண்டென்ட் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அனிமேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஸ்லைடு அப்படின்னு சொல்லி அனிமேஷன் நேம் வந்து ஸ்லைடு அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஒரு 0.6 செகண்ட் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். ஸோ அனிமேஷனுக்காக கீ ஃப்ரேம்ஸ் அப்படிங்கிற கீவேர்டு வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அதோட ஸ்லைடோட அந்த நேம், சாரி அந்த அனிமேஷனோட நேம். ஸோ 0வாக இருக்கும் போதும் 49.99% இருக்கும் போதும் ஒப்பாசிட்டி வந்து 0. எனக்கு வந்து அப்படியே மறைஞ்சே இருக்கணும். அதே இது 50%லேருந்து 100% வரைக்கும் என்ன ஆகும்னா ஒப்பாசிட்டி வந்து எனக்கு தெரியணும் 1 அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். செட் இண்டெக்ஸ் வந்து 5 மேலே மேலே வந்து நிற்கணும் அப்படிங்கிறதுக்காக கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கண்டெய்னருக்கு வந்து நம்ம வந்து போட்டு முடிச்சாச்சு. ஸோ அப்படியே காப்பி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்னது இருக்குது, நம்மளுக்கு வந்து ஓவர்லே கண்டெய்னர் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணும்போது இந்த ஓவர்லே கண்டெய்னர் இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் வந்து நம்மளுக்கு சில வேலையை காமிக்கணும். அது என்ன பண்ணணும்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் ட்ரான்ஸ்லேட் எக்ஸ் வந்து -100% லெஃப்ட் சைடில் வந்து மூவ் ஆகணும். அதே மாதிரி அந்த ஓவர்லேவையும் நம்ம வந்து அந்த கண்டெய்னர் கிளிக் பண்ணும்போது அந்த 4மே வரணுங்க. கண்டெய்னர் கிளிக் பண்ணும்போது சைன் அப், சைன்இன், ஓவர்லே கண்டெய்னர், ஓவர்லே 4மே வந்து இந்த சைடு அதாவது ஒன்னோட பின்னு ஒன்றாகவும் லெஃப்ட்லேருந்து ரைட்டும் ரைட்லேருந்து லெஃப்ட்டும் மூவ் ஆகணும். இதுதான் கான்செப்ட், நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ ஓவர்லே லெஃப்ட் வந்து ரைட் சைடில் மூவ் ஆகணும். அதனால் ட்ரான்ஸ்ஃபார்ம் ட்ரான்ஸ்லேட் எக்ஸ் 0 கொடுத்துக்கிறேன். அது மாதிரி இன்னொரு காப்பி பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணி ஓவர்லே ரைட்டுக்கு வந்து நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஓவர்லே ரைட் வந்து எந்த சைடு மூவ் ஆகணும்னா 20% ரைட் சைடு வந்து மூவ் ஆகணும். ஸோ எல்லாமே நம்மளுக்கு வந்து பர்ஃபெக்டாக அமைஞ்சிருச்சு. இப்போது ஜாவா ஸ்கிரிப்ட், அதாவது அந்த பட்டன் கிளிக் பண்ணும்போது லெஃப்ட்டில் மூவ் ஆகணும், ரைட்டில் மூவ் ஆகணும், அது வந்து பண்ணலாம். ஸோ டிவிஷனை விட்டு வெளியில் வந்துட்டேன். இங்கே வந்து ஸ்கிரிப்ட் டேக் வந்து எழுதிக்கிறேன். ஸோ ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லி ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இதில் போய் நான் வந்து ஒரு வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணுறேன். ஸோ கான்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கான்ஸ்டன்ட் வேல்யூ வந்து சைன் அப் பட்டன் அப்படின்னு சொல்லி ஒரு நேம் வந்து அதாவது வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஸோ டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி, அதாவது ஃபஸ்ட்டு பட்டனை வந்து நான் வந்து வாங்கிக்கிறேன். சைன் அப் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அதோட சைன் அப் பட்டன் அப்படின்னு சொல்லி அதோட ஐடி இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஐடி வந்து அப்படியே வந்து இதில் வந்து போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் சைன்இனுக்கு ஒரு பட்டன் வேணும் பார்த்தீங்களா, அதனால் சைன்இன் அப்படி சொல்லி நேம் வச்சுக்கிட்டு இதில் வந்து அதோட ஐடி நேம் இந்த இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஐடி வந்து போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் கண்டெய்னருக்கு வந்து ஒரு கான்ஸ்டன்ட் வந்து டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஸோ கண்டெய்னர் அப்படின்னு சொல்லி இதுக்கு கண்டெய்னர் நேம் வச்சுக்கிறேன். இதுக்கான ஐடி வந்து நான் வந்து மேலே கொடுக்கல. ஸோ மேலே போய் ஐடின்னு சொல்லி கண்டெய்னர் அப்படின்னு சொல்லி நேம் வச்சுக்கிறேன். கண்டெய்னர் அப்படின்னு சொல்லி வச்சுட்டேன். இப்போது நம்மளுக்கு 3மே டிக்ளேர் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு வந்து சைன் அப் பட்டனை பார்க்கலாம். ஸோ சைன் அப் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்ன நடக்கணும்னா
ஆட் ஈவெண்ட் லிசனர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அதாவது என்ன ஈவெண்ட் நடக்க போகுது, கிளிக் ஈவெண்ட் வந்து நம்ம பண்ண போகிறோம். ஸோ கிளிக் பண்ணும்போது என்ன நடக்கணும்னா, அந்த கண்டெய்னரில் ஒரு கிளாஸ் வந்து நான் வந்து ஆட் பண்ணுறேன். அது என்ன கிளாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து அந்த ரைட்டு ஆக்டிவ் பேனல் சொல்லி கொடுத்தேன் பார்த்தீங்களா, அந்த கிளாஸ் வந்து ஆட் ஆகணும். அதாவது நான் சைன்அப் பட்டனை கிளிக் பண்ணும்போது அந்த ரைட் பேனல் ஆக்டிவில் வந்து நான் என்ன கொடுத்துருக்கேன், டிரான்ஸ்லேட் எக்ஸ் -100%. அதாவது லெஃப்ட் சைடில் வந்து எனக்கு வந்து மூவ் ஆகணும். இதுதான் கான்செப்ட். இப்போது நான் ரன் பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்கன்னா அந்த சைன்இன் பட்டன் இருக்குது. கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் மூவ் ஆகுது. ஆனால் இந்த சைடு கிளிக் பண்ணும்போது வரல. இன்னொருக்கா ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணுறேன், வரல. நெக்ஸ்ட் லெஃப்ட் சைடில் உள்ள பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்காகவும் நான் வந்து வச்சுக்கிறேன். ஸோ இது வந்து சைன்இன் பட்டன். அதுக்கு என்ன பண்ணணும்னா, ரிமூவ் அந்த இது வந்து ரிட்டன் போகணும். அதாவது பார்த்தீங்கன்னா ரிமூவ் ஆகுது, ஆட் ஆகுது, அந்த கிளாஸ் வந்து ஆட் ஆகுது. நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணும்போது ரிமூவ் ஆகிடுது. ஸோ இவ்வளோதாங்க, ரொம்ப சப்ப வேலை. ஆனால் கொஞ்சம் குழப்புற மாதிரி தெரியும், அவ்வளோதான். ஸோ இப்போ என்ன நடக்குன்னா, ரொம்ப ஸ்பீடாக போகுது. அதனால் ஃபார்ம் கண்டெய்னரில் போய் நான் வந்து டிரான்சிஷன் வந்து கொடுக்குறேன். அதாவது ஸ்லோ மோஷனில் கொஞ்சம் வரது மாதிரி. ஸோ ஆல் 0.6 ஈஸ் இன் அவுட் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வேறு என்னதுக்கெல்லாம் டிரான்சிஷன் கொடுக்கலாம்னு பார்த்தா, அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வரேன். இன்புட் பட்டன் எல்லாமே இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த பட்டன், அதாவது பட்டன் கிளிக் பண்ணும்போது ஸ்லோவாக போகணும், அதாவது நைஸாக ஸ்மூத்தாக வந்து உங்களுக்கு வந்து மூவ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக டிரான்சிஷன் வந்து 0.8 ஈஸ் இன் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். கிளிக் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா எனக்கு இன்னும் வேகமாக தான் போகுது. ஏன்னா நான் இன்னும் அந்த ஓவர்லே அதுக்கெல்லாம் டிரான்சிஷன் வந்து கொடுக்கல. ஸோ அதனால் ரொம்ப ஃபாஸ்ட்டாக தான் போகுது. ஸோ இன்னும் ஸ்க்ரோல் பண்ணிட்டே வரேன். நெக்ஸ்ட்டு எதுக்கு டிரான்சிஷன் கொடுக்கலாம், அப்படியே வரேன். பார்த்தீங்கன்னா அந்த ஓவர்லே கண்டெய்னர் அதுக்கு வந்து டிரான்சிஷன் கொடுக்குறேன். டிரான்சிஷன் இதுக்கும் ட்ரான்ஸ்ஃபார்ம்ங்கிறது தேவையில்லை, சும்மா நான் ஒரு கீவேர்டு மாதிரி போட்டிருக்கேன். ஒரு 0.6 ஈஸ் இன் அவுட் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். இது தேவைன்னா தேவை, இல்லைன்னா அது போடணும்னு அவசியம் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தாக வந்து எனக்கு வந்து அழகாக மாறுது. ஸோ அந்த டிரான்ஸ்ஃபார்மர் கீவேர்டு வந்து நீங்கள் கொடுத்தாலும் சரி, கொடுக்கலன்னா சரி, எல்லாமே ஒர்க்காக தான் செய்யும். பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தாக அப்படியே மூவ் ஆகிறது வந்து அழகாக வந்து உங்களுக்கு வந்து தெரியுது. ஸோ எல்லாத்துக்கும் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் இந்த ஓவர்லேக்கும் கொஞ்சம் வந்து டிரான்சிஷன் கொடுத்துக்கிறேன். ஸோ டிரான்ஸ்ஃபார்ம் 0.6 ஈஸ் இன் அவுட் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ண அப்படியே போகிற மாதிரி அழகாக தெரியுது. நெக்ஸ்ட் இந்த இதுக்கும் கொடுத்துக்கிறேன். டிரான்ஸ்ஃபார்ம் 0.6 செகண்ட் ஈஸ் இன் அவுட் அப்படின்னு சொல்லி அதே இதை கொடுத்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மூத் எஃபெக்ட், அதாவது பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்லைட் ஆகி போகிற மாதிரி அழகாக உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகுது. நெக்ஸ்ட்டு வேறு எல்லாமே அவ்வளோதான். ஸோ நம்ம இன்றைக்கான இது வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய வீடியோ போடலான் இருக்கேன். வேறு என்ன, அவ்வளோதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.